Hi friends, welcome back to my channel Garist and Gifty. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. புதினா யூஸ் பண்ணி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த புதினா சட்னி டெய்லி நம்மளுடைய உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப எனர்ஜியும் கூட. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த புதினா சட்னி டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமும் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நான் இங்கே 2 மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 காஞ்ச மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 2 கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புதினாவை இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நான் எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கிறேன். ஸோ ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வறுப்பட்ட எண்ணெயை நான் இந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான ஹெல்தியான புதினா தக்காளி சட்னி ரெடி. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புதினா சட்னியை நம்ம சூடான சாதத்தில் நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட சுவையே தனிங்க. இட்லி, தோசை இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி புதினா தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.